நினச்சது நடக்குதோ இல்லையோ, ஆனால் நினச்சி கூட பார்க்காத சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி தான் அன்றைக்கி சண்டேவும் எனக்கு இருந்துச்சு. சண்டே வெளியில் போவோம்னு நினச்சி கூட பார்க்கல. ஆனால் திடீர்னு லஞ்சுக்கு வந்து வெளியில் போகலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ கேரளா மெஸ் தான் வந்து போயிருந்தோம். கேரளா மெஸ்ஸில் சாப்பாடு செம்ம சூப்பராக இருக்கும். திருச்சியில் இருக்கவங்க எத்தனை பேர் கேரளா மெஸ் போயிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சஃபிக் என்ன ஸ்டைலாக சாப்பிட்டுட்டு இருக்கான் பாருங்கள். சாப்பிடும்போது கூட அந்த கூலிங் கிளாஸை கழட்ட மாட்டானா. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஒரு பீச்சுக்கு தான் போயிருந்தோம். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சஃபி குட்டி அவரோட சிலம்பம் கிளாஸ்ல பண்ற வித்தையெல்லாம் காமிச்சிட்டு இருந்தான். ரோட்ல நின்று வித்தை காமிச்சிட்டு இருக்கான். எல்லாரும் எங்களையவே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அங்க முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் பார்க்குக்கு போகலாம்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படியே பார்க்குக்குமே வந்துட்டோம். நம்ம பிளான் பண்ணி வெளியில போகணும் அப்படின்னு நினைச்சோம்னா அங்க கூட வந்து அந்த அளவுக்கு வந்து என்ஜாய்மெண்ட் இருக்காது. ஆனால் பிளான் பண்ணாம போற இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபன்னாக தான் இருக்கும். ஸோ அப்படிதான் அன்னைக்கு எங்களுக்கு ஃபன்னாகவே போணுச்சு. செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். குட்டீஸ்னோட சேர்ந்து நாங்களுமே சின்ன பிள்ளைங்களாவே மாறிட்டோம். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அன்னைக்கு டே எங்களுக்கு இப்படி தான் போணுச்சு. பாய், தேங்க்யூ.